மழை நீரை நிறுத்தினதுனால இதில் களை முளைக்கவே இல்லைங்க. நீங்கள் வயலில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பாருங்கள் களை ஒன்றும் முளைக்கலைங்க. அந்த இதில் இருக்க சில இது பார்த்திங்கன்னா அது வருங்க இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நின்றுச்சுன்னா அதில் வாய்க்காலெல்லாம் வளரும் பாருங்கள். இந்த மாதிரி பாசி இந்த மாதிரி சில நீரில் முளைக்கக்கூடிய சில கொடி அது மாதிரி தான் இருக்குது. வேறு களைன்னு ஒன்று இதில் நீங்கள் நல்லா பாருங்கள், களையே கிடையாது. எங்கேயுமே களைன்னு ஒன்றும் முளைக்கவே இல்லை, நாங்கள் எடுக்கவும் இல்லை. நாணல் மாதிரி இருக்குது. இதோட தண்டெல்லாம் பாருங்கள் அப்படியே நாணல் காட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்குது. களைன்னு ஒன்று முளைக்கல. அடுத்து சேரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இப்போ நடவு செய்யலாங்க. இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் ஒரு நாற்றை வைக்கலாம். பாருங்கள் சேரு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சேரை பாருங்கள். இதில் நீங்கள் தாராளமாக இப்போ திரும்ப இன்னொரு நடவு கூட நீங்கள் செய்யலாம். அப்படியே அறுவடை செஞ்சுட்டு உடனே நீங்கள் நடவு செய்யலாம் தண்ணியை விட்டு. அந்த அளவுக்கு வந்து நாங்கள் மழை நீரை நிறுத்தினதுனால ஏற்பட்ட விளைவு. இது மண்ணை வளமாக்கணும்னு ஒன்று சொல்கிறாங்க. மண்ணை வளப்படுத்தணும்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம், நம்ம முன்னோர்கள் செஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஞானப்பிரகாசம் ஐயா கற்றுக் கொடுத்த விஷயம், காயிற நாளில் காய விடு தம்பி, நனைகிற நாளில் நல்லா நனைய விடு தம்பி. இதை மட்டும் செஞ்சினா போதும், உனக்கு மண் வளமாயிடும். நீ அதுக்கு வேறு எந்த இதுவுமே நீ கொண்டு போய் எதுவும் நீ கொடுக்க வேணாம். காயிற நாளில் நல்லா காய விடு. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, வயலில் வந்து கோடையில் வயல் வெடிக்கும் போது பார்த்திங்கன்னா வெட்டு மாலைன்னு எடுப்பாங்க. வெட்டு மாலைன்னு ஒரு வாய்க்கால் மாதிரி எடுத்து அதை வந்து வயலோட உள்பகுதியை நல்லா காய வைப்பாங்க. அப்போ வயல் நல்லா காயும் போது பார்த்திங்கன்னா மழை காலத்தில் பெய்கிற மழை நீரை நல்லா உறிஞ்சிரும். அப்போ மழை நீர் அதிகமாக குடிக்கும் அந்த வயல். அப்போ குடிக்கும்போது மழையில் உள்ள சத்துக்கள் எல்லாமே மண்ணுக்குள்ளே போயிடுது. அப்போ மண் வளமாயிட போகுது. இதுக்காக நீ வந்து ரொம்ப சிரமப்பட வேணாம் தம்பி, நீ இயற்கையோட ஒத்து போயிடு. காயிற நாளில் காய விடு, நனைகிற நாளில் நனைய விடு, மண் வளமாயிடும். நீ வீட்டில் படுத்துக்கிட்டு நீ வந்து வயலில் போயிட்டு நீ வந்து நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், எனக்கு வந்து நேரம் பத்தலை, என்னால் வந்து பூச்சி மருந்து அடித்தேன், களக்குழி அடித்தேன், எனக்கு வந்து ஆட்கள் பத்தலை, வேலை செய்ய ஆள் வரல, அதெல்லாம் நீ எதுவும் சொல்ல வேணாம். மண்ணை வளமாக்கிட்டு நீ பாட்டுக்கு வந்து இயற்கையோட ஒத்து போயிட்டினா உனக்கு அது வந்து லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஐயா சொன்ன அந்த விஷயத்தை இந்த முறை கடைபிடிச்சோம். மழை நீரை நிறுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மழை நீர் இவ்வளோ நாள் இந்த தண்ணி நின்றுக்கிட்டே இருந்த வாசி தான் இப்போ இந்த சேர் இந்த அளவுக்கு இப்போ திரும்ப நடவு செய்கிற அளவுக்கு சேர் இருக்குது. அந்த அளவுக்கு அது வந்து எப்படி வயல் உழவு ஓட்டின அன்னைக்கு இந்த சேர் எப்படி இருந்துச்சோ அதே சேர் வந்து இன்னும் அளவுக்கும் இருக்குது.